Hello, viewers. Nice to see you back on the review of the fifth and final test match between India and England in the Anderson Tendulkar Trophy. Test match played at Oval. Uh, Successfully, அஞ்சாவது வாட்டி டாஸ் தோத்தாச்சு சுப்மன் கில். England won the toss and as their fashion in this season, they have opted to field first. The match வந்து due to Ben Stokes shoulder injury, only Pope Only Pope. is captain for England, is captaining. So he won the toss and sent India into bad rain interrupted day. For at present 44 overs, India are 143 for 6. Dhruv Jurel was just dismissed after making actually a good 21 for the first test in the series as a batsman. ரிஷப் பண்ட்டுக்கு விக்கெட் கீப்பிங் சப்ஸ்டியூட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சஸ்ல சேஞ்சஸ் தான் பேசணும். ரெண்டு டீம்ல 4 சேஞ்ச். இந்தியால இருந்து ஃபோர்ஸ்ட் சேஞ்ச் ரிஷப் பண்ட் இன்ஜுரிஸ் பிரிங்கிங் இன் ஜுரேல் and Jasprit Bumrah, even after Sunil Gavaskar's some harsh comments that he has not come on a vacation, he should play. And obviously Jasprit Bumrah has been rested. Then Akash Deep comes back. And then Karuna gets another chance in place of Shardul Thakur. ஸோ இந்த அளவு கம்பேக்ல வந்து இவ்வளோ சான்ஸ் கொடுத்த ஒரு பிளேயர் வந்து நான் பார்த்தது இல்லை. இத்தனை வருஷம் கிரிக்கெட் பார்க்குறேன். இவ்வளோ சான்ஸ் அண்ட் இஸ் பேட்டிங் ஆன் அகேன்ஸ்ட் 20 ஆர் 25 ஒன்றும் விளையாடிட்டு இருக்காரு. ஸ்டார்ட் இஸ் காட் இந்தியா 143 ஃபார் 6. சுப்மன் கில்ஸ் ரன் அவுட். We have to what an unfortunate and also before that let us talk about the England's 11. அங்கேயே 4 சேஞ்ச். Post change Ben Stokes, Jacob Bethel comes in all rounder and then Overton comes in, Bryden Carrs Jofra Archer obviously is not ready to take more load test cricket so Jofra Archer sits out. Josh Tong comes in. Yes. And there is one more change because Liam Dawson is not playing in this match. So Overton, Josh Tong, and don't remember probably too much. So both the teams are making 4 changes in this match. So India, the Sai Sudarshan made a very solid 38, very hard working 38. இந்த பிச்சு தான் இருக்கிறதுலே இந்த 5 மேட்ச்ல வந்து has been really difficult to bat on. Yes, there's been a good battle between bat and ball and 2 deliveries especially today. Sai Sudarshan and Jadeja has been java unbelievable deliveries from Josh Tong. ரெண்டுமே வந்து அப்படி ஸ்லைட்டா அப்படி அவுட் ஸ்விங் ஆகி இவர் அந்த சாய் சுதர்ஷன் காட் பிஹைண்ட் ஜடேஜா காட் அண்ட் ஸ்லிப்ஸ். இட்ஸ் a great top wicket. எஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் இப்போ மேட்ச் பாக்குறோம். நீங்க வந்து யார் யார் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஆடல அந்த இருக்கும்ல அதை நீங்க பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஜூரேல் ஆடும்போது யூ வில் பி திங்கிங் தட் கேஎல் ராகுல் இஸ் பேட்டிங். அப்படிதான் இருந்தது பாக்குறதுக்கு. உள்ள அந்த லீவ் பண்றது, டிஃபென்ஸ் வைக்கிறது, டவுன் கிரவுண்ட் லெக்ல கொஞ்சம் ஆடுறது கேஎல் ராகுலா இல்லையே, ஓ ஜூரேலா அப்படி அப்படி இருந்தது டெக்னிக் பார்க்கும்போது. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த 4 சேஞ்சஸ் பாக்குறோமே, இது என்னைக்காச்சும் நம்ம ஒரு ஆஸ்திரேலியன் டீம்ல பாத்துருக்கோமா அப்படின்னு கேள்விக்குறி ஓடிட்டே இருக்கும் அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்ட. ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டி கூட தான் டிராப் பண்ணுவாங்களே தவிர ரெஸ்ட் ஆவாது இன்ஜுரின்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து எத்தனை டெஸ்ட் ஆனாலும் ஆடிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம்ல மட்டும் தான் அந்த மாதிரி மாற்றம் வந்துட்டே இருக்காது. எனக்கு என்னன்னே புரியல. ஆஷஸ் எல்லாம் உயிரை கொடுத்து ஆடுவாங்க. என்னடா நம்ம சொல்லியிருக்காங்கல்ல வந்து நீ போலான் வந்து ஆஸ்திரேலியாலே ஆடி இருக்க வேணாம், நீ வேற எங்கேயா கண்ட்ரிக்கு ஆடி இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டிராப் பண்ண வைக்கிறதுக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவர் டிராப் பண்ணாரும் ஆடுறாரு திரும்ப. ஏன்னா அத்தனை பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்கன்னு போது எத்தனை ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கிறச்சே இந்தியாவுக்கு இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, இங்கிலாந்துக்கு இருக்காங்க, வாட் எவர். பட் இந்த லோடு டூ மச் லோடுன்னு இருக்கும்போது அப்புறம் எப்படி வீட்டுல போய் எல்லாம் படுத்து தூங்க தான் போறோம். அது வேணா ஒண்ணுதான் இருக்கு கேப். மேபி 4th டெஸ்ட்க்கும் 5th டெஸ்ட்க்கும் கேப் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அன்லைக் அதர் டெஸ்ட் அது ஒண்ணு இருக்கலாம். பிளஸ் மஸ்ட் வின்னிங் கேம் வேற. அப்போ அதுதான் அந்த ஒரு என்னன்னு தெரியல. 2 டீமுக்குமே மஸ்ட் வின், ஜெயிச்சே ஆகணும் போது ஆர்ச்சர் வந்ததே செகண்ட் டெஸ்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவர் திரும்ப 5th டெஸ்ட் உட்கார வச்சாரு. எனக்கு அதுதான் என்னன்றது புரியல.
அண்ட் யா லைக் என்ன சொல்றது, நல்ல விக்கெட் ஆக்சுவலி பார்த்தா நம்ம கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி. என்னடா இங்கிலாந்துல இன்னும் மழையே பெய்யலையே, மேட்ச் ஸ்டாப்பே ஆலையே, இன்னும் பார்த்தோம் கரெக்டா வந்துருச்சு. ஆகஸ்ட்னா டானு 3வது டெஸ்ட் 4வது டெஸ்ட் வந்துரும். இல்லாட்டி 5th டெஸ்ட் டே 1 வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ டாஸ் பத்தி பார்க்க போனா கிட்டத்தட்ட இந்தியன் டீம் வந்து டெஸ்ட்ல 15 மேட்ச் டாஸ் தோத்துருக்காங்க. கடைசியா விராட் கோலி ரோஹித் இருந்தப்போ இது பண்ணது நினைக்கிறேன், ஜெயிச்சு அதுக்கு ஒரு ஜெயிக்கிற ராசியே இல்ல. அவங்களும் ஜெயிச்சு ஜெயிச்சு 5 டெஸ்ட் போலிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்பதான் பார்க்கணும். இப்போ ஆக்சுவலி பார்த்தா மேபி இந்த மழை பெஞ்சி கொஞ்சம் ஓவர் கேஸ்ட் அப்படி இப்படி இருந்ததுனால இட்ஸ் ஹெல்பிங் த போலர்ஸ் அ லாட். நல்ல மூவ்மெண்ட் இருக்கு, பால்ல நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. கிளாஸ் ப்ரெடிக்ட் பண்ண இருக்கு. முடியல. லுக் வாவ், கடைசியில ஒரு அட்லீஸ்ட் லாஸ்ட் கேம் இப்போவாச்சும் கண்ணில் கிராஸ் காட்டுறீங்களே, அந்த மாதிரி இருந்தது. இதுல லாஸ்ட்ல டே 1 மட்டும் காலையில அப்படி இப்படி தெரிஞ்சது. இன்னைக்கு ஃபுல்லாவே தெரிஞ்சு ஓகே நல்ல கிரீன் டாப் நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த சொல்லிட்டு. கொஞ்சம் மழையே பெய்ச்சு, இன்னும் கொஞ்சம் மழை பெய்ச்சதுனால அந்த பிட்ச்ல இருக்கிற மாய்ஸ்சர் வெட்னஸ்னால கொஞ்சம் பால் இஸ் ஸ்கிட்டிங். யா 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 ஸ்கிட் ஆகி வந்ததுனால பேசும் நினைக்கிறேன். நம்ம நம்ம லாஸ்ட் மேட்ச் வந்து பிரசித் கிருஷ்ணா வருவான்னு பேசி இருந்தோம், யாருக்கு பதில் அன்சுல் கம்போஸ் பதில். ஆனா பும்ராக்கு பதில் பிரசித் கிருஷ்ணா வருவான்னு நம்ம எதிர்பார்க்கல ஆக்சுவலி பார்த்தா. அண்ட் இந்தியா இஸ் பிளேயிங் வித் ஸோ மேபி இன்னும் ஸ்ட்ராங்கர் பேட்டிங் லைன் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு பேட்டிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. மேபி மழை பெஞ்சதுனால இருக்கலாம், அந்த 2 நல்ல பால் இருக்கலாம், அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் இதெல்லாம் இந்தியா கொடுத்தது. டு பி ஆனஸ்ட் பார்த்தா அந்த ரன் அவுட்லாம் மட்டும், மற்றதெல்லாம் தட்ஸ் ஓகே ஃபைன். அப்படி இருக்கும்போது வி நீட் சம்திங் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் கருண் நாயர் டு ஸ்கோர் சம் பிக் ரன்ஸ். நம்ம சொல்லலாம் யாருக்குமே இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காது. ஆனா அந்த 10 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு இந்த டெஸ்ட், இந்த ஒரு டெஸ்ட்ல என்ன வேணா பண்ணிக்கோடா, நீ எத்தனை சான்ஸ் வேணா கொடுக்குறோம், ஆடுறா ஆடி ப்ரூவ் பண்ணிக்கோ அடுத்த டெஸ்ட்டுக்குன்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க அவருக்கும். ஸோ அது ஒண்ணு. சாய் சுஷன் ப்ராப்பர் ப்ராப்பரா இருந்தாரு உள்ள மைண்ட் செட். ஆனா என்னன்னா கில் ரன் அவுட் ஆகும்போது கூட இருந்தது சாய் சுஷன். 2 பேருக்கு இருக்கு, இவங்க 2 பேருக்கு மேல டீம்ல யாருக்குமே கெமிஸ்ட்ரி செட் ஆகாது. ஆனா கடைசியில பார்த்தா ரன் அவுட் ஆகுறதே அவங்களுக்குள்ளதான் போது அந்த கெமிஸ்ட்ரி என்னடா தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்படின்றது. அதே கெமிஸ்ட்ரி தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. கூப்பிட்டா வந்துருவான்னு ஒரு கான்பிடன்ஸ்ல ஐ டிட் நாட் ஈவன் see the ball crossing the bowler or not. பால் போகவே அவரும் வந்துருவார். There was no run at all. There was no run and there was யா no future run at all. This is batting beautifully. He was batting on 21 of 35 balls. Why would he take a risky single in a test match? Not so much of time. அதுதான் மேபி அந்த T20 ஒன் டே கிரிக்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு தட்டி டெஃபினட்டா இருக்கு. பேட்ல பட் மிடில் பண்ணா ஒரு ரன், ஃபீல்டர்ஸ்க்கு ரைட் லெஃப்ட்ல ஒரு 5 ஃபீட் டு 10 ஃபீட்குள்ள போனா ஒரு ரன், ஃபீல்டர் 30 யார்ட்ல இருந்து வாக்கிங் பண்ணா ஒரு ரன். இதுதான் பேசிக் கான்செப்ட் சிங்கிள் ஸ்டீல் பண்றதுலன்னு பார்த்தா. ஸோ ஆஸ் ஒரு இதுவா ஒரு பேட்ச் பண்ணா பாக்குறீங்கன்னா, டேய் ரைட் லெஃப்ட் மூவ் ஆகுதா, நல்ல ஃபீல்டர் யாரும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோ, நல்ல த்ரோ அடிப்பானா, இவங்க கிட்ட அடிச்சா ஓடாதுன்னு சொல்லிட்டு இதுதான் மேட்ச் அப்சர்வேஷன்ல இருக்கும். ஒரு என்ன மேட்ச் ரேண்டமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வெரி ஃபியூ ஓவர்ஸ் யூ ஷுட் கெட் டு ஃபைண்ட் அவுட் ஹூஸ் த பெஸ்ட் ஃபீல்டர், ஹூஸ் குட் நல்லா த்ரோ பண்ணுவாங்க, யாரு வந்து என்ன சொல்றதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, இவன்ட்டு அடிச்சு தெரியுமா ஓடலாம் ரிஸ்க் எடுக்கலான்றது. இதெல்லாம் மேட்ச் அப்சர்வேஷன்ல இருக்கும். அவங்க லாட் ஆஃப் கேம்ஸ் ஆடி 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 2 பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரியில இங்க ஆடினா வந்துருவான்டா, இங்க ஆடினா போயிடுவான்டான்னு ஓகே தட்ஸ் ஃபைன். பட் ஆனா வந்து கையில அடிச்சு ஓடுறது 30+, இன்னும் டெஸ்ட்ல பார்த்தா இன்னும் உள்ள இருப்பாங்க ஃபீல்டர்ஸ் பாத்தீங்கன்னா. ஸோ மேபி என்னதான் சாஃப்ட் ஆன்சர் ஆடினாலுமே வந்து அது வெரி ரிஸ்கி ரன்னே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். யா ரன் இல்ல அது. ரன் இல்ல. And England has brought in Gus Atkinson, so நல்ல quickie bowls and batsman also he can bat. He scored at this 100 எஸ் also. Atkinson அந்த கரெக்டா அந்த ஜெய்ஸ்வாலோட வீக்னஸ் தெரிஞ்சு திருப்பி அந்த இன்ஸ்விங்கிங் டெலிவரி ஜெய்ஸ்வால் has got out half a dozen times in this series. அந்த உள்ள வர டெலிவரி ஒண்ணு எஸ் பேட்ல வாங்கிடுறாரு, இல்லைன்னா ஆடு போய் எடுத்துட்டு கேட்ச் போல்டு. And he has been struggling with that incoming delivery. And எப்படி இந்த சீரீஸ்க்கு அப்புறம் ரெக்டிஃபை ஏன்னா லாஸ்ட் 6 innings he scored just 101 runs. அதுக்கு முன்னாடி he got runs, but கடைசி யா 6 அது இந்த டெஸ்ட் மேட்ச் is very vital. This match Monica, you need to put some runs on ஆமா board. 300 or டெஃபினெட்லி இந்தியன் டீம் நீ குட் ஸ்டார்ட் when கேஎல்எஸ் இன் பீக் ஃபார்ம் போது அவரோட சும்மா நின்னாலே போதும். அண்ட் ஆல்சோ இங்கிலாந்துல இந்த மேட்ச்ல 10 நம்பர் வரைக்கும் பேட்டிங். பெட்டர் பேட்ஸ்மேன் ஓவர்டன் கேன் பேட், அப்புறம் வந்து Atkinson can bat. So they have a lot of batting opportunities nowadays. So they are going to bat deep. அதான் வந்து நாசர் ஹுசேன் சொல்லியிருந்தார், டிரா பண்றதுக்குன்னே இவ்வளவு பேட்டிங் கொண்டு ஒரு ஸ்பின்னர் கூட எடுக்காம, அதாவது ப்ராப்பர் ஸ்பின்னரே இல்லாம 10 பேட்ஸ்மேன் இங்கிலாந்து உள்ள கொண்டு வந்ததுக்கே வந்து ஒருவேளை சீரீஸ் வின் பண்றதுக்காக இவங்க பேட்டிங் டீப்பா ஆடினாங்கன்னா
எஸ். சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப அண்ட் ஆல்சோ டாஸ் வந்து ரொம்ப ஃபேவர் பண்ணிருக்கீங்களான்னு டீம். மேபி பேட்டிங் வந்து ஃபுல் ஸ்ட்ராங்ல இருந்து bowling இத்தனை பேர் இருந்தா போதுடான்னு போடும்போது when players like கேஎல் ராகுல், ரிஷப் பண்றப்ப கேஎல் ராகுல், சுப்மன் கில், கருண், சாய் சுதர்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் இங்கிலாந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கிறவங்க. அவங்க நல்ல பேட்டிங் வச்சிருக்காங்க, நல்ல லைக் ஃபார்ம்ல இருக்கான போது நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணும், பவுலர்ஸும் இது பண்ணலாமே, இல்ல இல்ல நாங்க பேட்டிங்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் எடுத்து போயிருக்கும் போது விக்கெட்டும் வெதரும் அவங்களுக்கு இன்னைக்கு ஃபேவர் பண்ணிருக்கு. பிளஸ் டாஸ் ஆல்சோ, டாஸ் வின் பண்ணி போலிங் நல்ல ஸ்கிட்டியான விக்கெட்டு, மழை ரொம்ப கஷ்டம் ஆடுறது, அண்ட் கரெக்டா அவங்களுக்கு எல்லாமே அலைன் ஆயிருக்கு இன்னைக்கு. அண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ட் ஃப்ரம் திஸ் மேட்ச், இந்த ரவிச்சந்திரன் அஸ்வினோட இன்ஸ்டா போஸ்ட் ஒன்று பார்த்தியா? ஸ்பிரிட் ஆஃப் என்னது? கேம்ல நம்பிக்கை கிடையாது, அதெல்லாம் தூக்கி போடுங்க, வாட் எவர் இன்சைட் த ரூல்ஸ் அதுபடிதான் நான் விளையாடுவேன். அது வந்து அவரோட சொந்த ஒப்பீனியன். we cannot say அதுதான் ரைட், நான் சொல்றதுதான் ரைட். பட் சி, ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு கிரேட் கிரிக்கெட்டர், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ், லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் who is following him on and off field. அப்படி இருக்கச்சு இன்னும் ஒரு மென்டார் ரோல் கொஞ்சம் பிளே பண்ணா, ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் த கேம் வந்து என்ன கேட்டா வந்து வாட்சிங் கிரிக்கெட் ஃபார் லாட் ஆஃப் இயர்ஸ். ஐ ஹவ் சீன் மெனி இன்ஸ்டன்சஸ் வேர் ஸ்பிரிட் ஆஃப் கிரிக்கெட் ஹஸ் லிஃப்டட் த கேம் அண்ட் தட் பர்டிகுலர் பிளேயர். ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் 1987 வேர்ல்ட் கப்ல வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச், போலர் கர்ட்னி பாஷா யாரும் ஞாபகம் இல்லை. அந்த ரன் அப், the batsman was ready to run. நிறுத்திட்டு he asked the batsman to come back to the crease, pop and crease. ஒருவேளை அந்த ரன் அவுட் அடிச்சிருந்தா அவுட், வெஸ்ட் இண்டீஸோட தலையெழுத்தே மாறி இருக்கும் அந்த வேர்ல்ட் கப். they would have qualified for the semi-finals which they did 1987 world cup. Okay. Hansi Cron, a South African captain, when Ganguly was batting, he had a collision with the non-striker, or he was the non-striker நினைக்கிறேன். விழுந்துருவாரு கீழே, and he had no chance to get up and go to reach the crease. அடிச்சிருவாங்க சவுத் ஆப்பிரிக்கன்ஸ். பட் ஹான்சி கிரானியே அவர் வந்து ரிவர்ஸ் பண்ணார் அப்படின்னு. அவரை வந்து நிறைய வாட்டி மகேந்திர சிங் தோனி, பிரவீன் குமார் வந்து பால் பவுண்டரியே தாண்டி இருக்காது, he made a scene like it crossed the boundary. so batsman அப்படியே வந்து க்ரீஸ் விட்டு வெளில போய் லஞ்சுக்கு போற மாதிரி போயிடுவாங்க. ஸோ த்ரோ அடிச்ச உடனே அவுட் அப்பீல் பண்ணுவாங்க, அவுட் கொடுத்துருவாங்க, ரூல்ஸ் படி அவுட் கொடுத்துருவாங்க. அப்புறம் தோனி ஆஃப்டர் லஞ்ச் he came out and he called back Yank. so this is spirit of the அஸ்வின் வந்து சொன்னா, ஸ்பிரிட் ஆஃப் எனக்கு வந்து மேட்ச் வின் பண்றதுதான் முக்கியம். ஆக்சுவலி என்ன, மேட்ச் வின் பண்றதோட இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் வித் பில்லியன் ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஃபேன்ஸ். இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் தான் வந்து வின் பண்ணுவது தவிர. அப்ப அஸ்வின் சொல்றாரு, ஐ பிளே ஒன்லி அக்கார்டிங் டு ரூல்ஸ், ஐ பிலீவ் ஒன்லி இன் ரூல்ஸ்னா, அப்போ why did you show dissent to a lady umpire in a TNPL match? And he was throwing his bats, gloves, இதெல்லாம் ரூல்ஸ் படி அவர் இதெல்லாம் dissent தானே பண்ணக்கூடாது. அப்படி ரூல்ஸ் படி தான் விளையாடுறீங்க. I don't understand. Maybe அஸ்வின் கொஞ்சம் he has to mend his ethics or morality in context with the game நினைக்கிறேன். இத்தனை வருஷம் ஆடி இருக்காரு, அவருக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம். பட் அந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டா போஸ்ட் வந்து it didn't go well with me. You might have a different opinion, but ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் யங்ஸ்டர்ஸ். அப்படி இருக்க மேட்சையும் வின் பண்ணணும், அதே சமயத்துல அந்த ஸ்பிரிட் ஆஃப் கேமையும் மெயின்டைன் பண்ணணும். the game becomes gentle. அதனால ஜென்டில்மேன்ஸ் கேம் பேரு கிரிக்கெட். இல்ல நான் ரவுடித்தனமா வந்து வின் பண்றதுக்கு மட்டும்தான் ஆடுவேங்கிறது வந்து நிறைய சீனியர் பிளேயர்ஸ் அதை அவசியம் காட்டியிருக்காங்க. அது வந்து அஸ்வின் அதை மேபி யூ வுட் அண்டர்ஸ்டாண்ட் லேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அண்ட் வாங்க தெரிஞ்சுக்கலாம், only 2 batsmen in white ball cricket has scored 6 consecutive sixes in an over. 6 consecutive sixes அடிக்கலாம், இந்த ஒரு 4 6 அடுத்த ஒரு அப்படி இல்லை, 6 balls 6 sixes. யார் அது? இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 2 வாட்டியா? 2 பேட்ஸ்மேன் தான் ஒயிட் பால் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. everybody know which is everybody will know which is Yuvraj Singh of Flintoff, right? Flintoff is Stuart Broad due to Flintoff. Okay, due to Flintoff. And other one recent-ஆ இப்ப எங்கேயோ பார்த்தேன், I guess from a T20 game நினைக்கிறேன் அது. Oh my god, எனக்கு அதுதான் நான் சொன்னேன், அது வந்து கன்சிக்யூட்டிவா அடிச்சாரே தவிர ஒரே ஓவர் அடிக்கல, ஒரே ஓவர்ல கன்சிக்யூட்டிவா 6 சிக்ஸஸ் அடிச்சிருக்கோம். தெரியல எனக்கு, இங்க வரைக்கும் இருக்கு தெரியல. So answer is Herschel Gibbs of South Africa against
நெதர்லாண்ட்ஸ். ரெண்டுமே 2007 வேர்ல்டு கப்ல இவர் அடிச்சது ஓகே 50 ஓவர் சவுத் ஆப்பிரிக்கா 50 ஓவர் வேர்ல்டு கப். யுவராஜ் சிங் வந்து T20 வேர்ல்டு கப். ரெண்டுமே அதை ஓகே கோயின்சிடன்ஸ் 2000 தான் அடிச்சாங்க. ஓகே ரெண்டு பேருமே சிக்ஸஸ் ஒரே ஓவர்ல அடிச்சாங்க. இவர் வேன் ஏதோ டேன் வேன் ஏதோ ஒரு நெதர்லாந்து போலர் அடிச்சார். ஸோ தட் இஸ் த ஓகே 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 ஓகே. டுடே. ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு. ஸோ இன்னும் ஒரே ஒரு 142 விஷயம். ஏ- அதுதான் எனக்கு வந்து இப்பவே கண்ணுக்கு நேரம் தெரியுது, முகமது சிராஜ் 20 ஓவர் bowling போட போறாரு அப்படின்னு இந்த கிரீன் டாப்ல கண்டினியூஸா போலர்ஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு சிராஜுக்கு இன்னும் எஃபெக்டிவா இருக்குமோ தோணும். ஏன்னா பும்ரா ரோல இப்ப அவர் ப்ளே பண்ணி ஆகணும் டீமுக்கு. அது ஒண்ணு. அன்சுல் கம்போஜ் இருக்கு. Akash Dev is coming back from an injury. எஸ் Why not எஸ் Ashdeep? எஸ். குல்தீப் யாதவ் நம்ம பேசணும். மேபி டெஃபினட்டா இந்த விக்கெட்டுக்கு எடுத்திருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு போனா. ஆனா எடுத்திருக்கணும், இந்த சீரீஸ்ல ஆட வச்சிருக்கணும். அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. ஸோ எஸ். Yeah, so at the moment, another partnership six பண்றாங்க அவுட் ஆயிடுறாங்க. இதே பண்ணி 20 runs, 30 runs, 40 runs, இப்படியே 170 for 6 at present with Karun Nair on 33, solid 33, and he's been joined by the wonder boy Washington Sundar. He's on batting on 4. So at the moment, 170 for 6 India put into bat by England in the 5th and final test of the Anderson Tendulkar Trophy Oval. So we'll be meeting in the forthcoming days for this test match. Till then, it's bye.